இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் அந்த பக்கம் உதிச்சா நீ கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டேன். எப்படி வந்து ஆடின? ஓ பகைங்க, கடவுள் பகைச்சிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னா. ஹல்லேலூயா, ஆமென். நன்மை தீமை அதான் முன்னாடியே வச்சிருக்கேன். அவன் பேச்சையே கண்டுபிடிச்சிருக்கான். அவன் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்ட்டு அவனுடைய பேச்சிலே கண்டுபிடிச்சிக்கலாம், அவன் நடவடிக்கையிலே கண்டுபிடிச்சிக்கலாம், அவன் சாட்சியிலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஹல்லேலூயா. இதுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் ஆத்து வெளிப்பாடுல தேவையே தேவையில்லை. அவன் மாம்சத்தில் நடந்தாவே முடிஞ்சு போச்சு. மாம்ச சிந்தை அவனுக்குள்ள ஆட்டிக்கிட்டு இருக்கனாவே முடிஞ்சு போச்சு. அவன் ரெடி ஆகிட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமே, நம்ம அப்பா இப்ப என்ன சொல்றாரு? இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையில உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வார்த்தையில ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வேணும், இது வேணாம், இது நல்லது கெட்டது. அல்லேலூயா. இதை பிடிச்சினா இப்படி வந்துடலாம், அதை பிடிச்சினா அப்படி போயிடலாம் அப்படிங்கிற. ஆமே, அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தார். அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறாருங்க. பிறக்கும் போதே உள்ளார வச்சுதான் படைச்சிருக்கிறார். ஆவியானவர் உள்ளார தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே, நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் என்ன செய்ய போற? ஆவியானவர் அப்படியே வெளியில கொஞ்ச நேரம் நின்றுட்டு வாங்க, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்து மறுபடியும் உங்களை உள்ளார கூப்பிட்டுக்கிறேன். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான எதிரி. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். அல்லேலூயா. வாசமாய் இருந்தா நீ வச்சுக்கிட்டீனா, நீ கூட்டினா உள்ளார வரலாம் அப்படிங்கிற. வாசப்படி நின்று தட்டுறேன், தோந்தியா உள்ளார வரலாம் அப்படிங்கிறது. இல்லாட்டி அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன். அல்லேலூயா. வேலை செய்யாத காரியங்கள் மாதிரி. அல்லேலூயா. ஆமே, மாம்சத்துக்கு தேவனுக்கு பிரியமா இருப்பார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் அவருடைய அல்ல அப்படின்ட்டு ரிஜெக்ட் லிஸ்ட். அல்லேலூயா. நானே திராட்சை செடி, ஆமே, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா. செடி கொடி ரெண்டு ஒன்னா இணைஞ்சாதான் கனி தரும். மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. கர்த்தருக்கு மிகுந்த கனிகள் கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்துல படைச்சிருக்கிற மிகுந்த கனிகள் என்ன? வரங்கள் வல்லமைங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சுன்னா அப்படியே ஏசி யாரும் இந்த உலகத்திலே காமிச்சு விட்டுருவோம். அதனாலதான் ஆவியில நான் பேசிக்கிட்டே இருப்பேன், மரித்தோட உயிரோடு எழுப்புகிறேன். ஆமே, செத்த பிணங்கள்லாம் நடந்து வரும் அப்படிங்கிறது. ஏன் சொல்றேன்? ஆவியில சொல்றேங்க. இதுல மாம்சத்துல நீ இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, இதெல்லாம் பேசவே முடியாது. மாம்சத்துல பாத்தீங்கன்னா ஊழியமே சக்சஸ் பண்ண முடியாது. நான் இந்த அற்புதம் செய்வேன், அந்த அற்புதம் செய்வேன், ஏசி நல்லது மட்டும்தான் போய்ச்சிட்டு போக முடியும். அற்புதம் அடையாளங்களை நம்மளுக்குள்ள வச்சிருக்க அந்த ஆவியானவரே நம்மளுக்குள்ள வாசமா இருக்கிற அப்படிங்கிற, தங்கி இருக்கிற அப்படிங்கிற. அப்ப தங்கி இருக்கிறவங்க என்ன செய்யற? அப்படியே அவரை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, அவரை செயல்படுத்தணும். ஆமே, ஆவியானவரை நம்மள வேலை செய்ய வைக்கணும். ஆவியானவர் சொன்ன, ஆண்டவர் என்ன வேலை? ஊழியத்துல வேலை செய்ய வைங்க. ஊழியத்துல வல்லமை வரங்களை எடுத்து பயன்படுத்துறதுக்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு போயிட்டு மட்டும் வரவனா இருக்க கூட, அந்த இடத்துல ரெண்டு ஊழியங்களை நான் பண்ணணும். ஒன்னு என் குடும்பத்துக்கு உழைப்பு என்கிற ஊழியத்தை நான் பண்றேன். ரெண்டாவது உமக்கு அற்புத அதிசயங்களை காட்டி, ஆமே, புறஜாதி மக்களுக்கு காட்டி இப்படி வசனத்தை பேசி மாத்தி அனுப்பி சுகமாக்கி, ஆமே, அவளை லட்சம் நடத்தினாங்க. ரெண்டு ஊழியம் செய்யணும் அந்த இடத்துல. ஆமே, நம்ம குடும்பத்துக்காக மட்டும் நம்ம ஊழியம் செய்ய இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்ப தேவைகளுக்காக மட்டும் வேலைக்கு ஓடி இருப்போம். அந்த இடத்துல நம்ம ஒரு அற்புத சக்தியா போகணும். இது ஆவியில கொண்டு போனாதான் போக முடியும். இல்லாட்டி பிரச்சனையோட போயிட்டு பிரச்சனையோட வர வேண்டியதான். அந்த இடத்துல நீ வந்து பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போ. ஆமே, இப்ப 30ஆம் தேதி 1ஆம் தேதி சம்பளம் தந்துருவாங்களா, இல்லை 5ஆம் தேதி சம்பளம் தந்துருவாங்களா? அவனே இப்ப இந்த வேலையில இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஆமே, வேலையில இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறத ஆண்டவர் லேசான காரியமா மாத்தி விட்டுருவான். உன்னை அந்த இடத்துல அற்புத சக்தியை மாத்திட்டா உன் எதிரிகள் உன் காலு கடையில் கிடப்பாங்க. ஆமே, அந்த இடத்துல நீ போய் நின்னாவே ஐயோ இவன்கிட்ட பிரச்சனையே பண்ணக்கூடாது, இவன் கையை நீட்டினானா, இவன் பேசினானா, ஆமே, அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. அப்படியே சரண்டர் ஆகிடுவானு. நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் அப்படிதான். உன்னை வேலை செய்கிற இடத்துல பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த அற்புத சக்தியை அப்படியே எடுத்து விட்டு அப்படியே கலக்கிற வேலை செய்கிற அத்தனை பேர். ஆமே, இன்னைக்கு அத்தனை பேர் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணிக்க சரியா போயிடும். ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய் பணத்தை வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாங்கிட்டு ஏமாத்திட்டான். அவன் ஒரு முறை பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான். இந்த நாய்க்கெல்லாம் சாப்பாடு வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்ட்டு. இந்த இடத்துல வைக்கக்கூடாது, இது பொதுமக்கள் போற இடம், அப்படி இப்படி பிரச்சனை பண்ண. நான் வந்து என்ன சொல்றேன், ஓகே நான் வைக்கிறேன், வேற இடத்துல வச்சுக்கேன்.
வச்சுக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, அந்த அம்மாவுக்கு படுத்த படிக்கே கிடந்துச்சு. இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா படுத்த படிக்கே கிடந்து போயிட்டு ஒரு ஜோம் பண்ணணும்னு அந்த அம்மா எதிர்த்து உட்காந்துச்சு. ஒரு டாக்டரோட அம்மா படுத்த படிக்கே கிடந்த அம்மாவை அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்ச ஜீவனை அமாவாசைக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அமாவாசைக்கு அடிச்சுமா அந்த ஆவி அமாவாசைக்கு அடிக்குமா சொன்னாங்க. அமாவாசையா பௌர்ணமியாது இப்ப பாருடா என்னுடைய வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்துல ஒரு வல்லமை அனுப்பி ஒரு ஜபம் தான் இன்னைக்கு எந்திரிச்சு ஜனநாடிக்கா உட்காந்துருக்கேன். அந்த அம்மா சொல்லிச்சான், டாக்டர் அம்மாவோட அம்மா. அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த தம்பி கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன் அதுக்கு எல்லாம் சரியா போயிடும். இல்லைங்க அவருக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, பரவாயில்ல அதெல்லாம் அந்த தம்பி பார்க்காது, நீ போய் ஜெபம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 15 லட்சம் ரூபாய் பையன் பணம் கட்டினாங்க, ஏமாத்திட்டாங்க, இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க, என்ன ஆள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆமென். கர்த்தர் விசுவாசிச்சுன்னா பணம் நாளைக்கு உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். சொல்றான், அவனே வாயில சொன்னான், பிரஜாதி மக்கள் சொல்றான், உங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்க சொன்னாங்க, ஆனா நீங்க உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன், நீங்க இயேசுவோட கேரக்டர் எனக்குள்ள இருக்கு, எனக்கு நீ பகையாளி இல்லை எதிரியாளி இல்லை, உன்னை தூண்டிவிட்டோம் வேற ஆளு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவனுக்கு ஒரு ஜெபத்தை போட்டு விட்டேன். அல்லேலூயா. பாதி பணம் கொடுத்துட்டான், 5 லட்சம் ரூபாய் அதை எடுத்துட்டு போனாங்க, பாதி பணத்தை கொடுத்துட்டான். ஆமே 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான். அவன் சொன்னா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேங்க, ஜெபம் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு 7.5 லட்சம் ரூபாய் அவன் வீட்டுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. எவ்வளவு உன் எதிரியை கூட அப்படியே உன் காலில் சரண்டர் பண்ண வைக்கலாம், அவ்வளோ அற்புத சக்தி வச்சுக்க. இதெல்லாம் மாம்சத்துல பார்த்தா நடக்காது, ஆவியில தான் பார்க்கணும். எல்லாமே நீ ஆவியில நடத்திட்டு போனீன்னா ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. உனக்குள்ளேயே விடுதலையை வச்சுக்கிட்டு, ஆமே உனக்குள்ளேயே சமாதானத்தை வச்சுக்கிட்டு, உனக்குள்ளேயே அற்புத சக்தியை வச்சுக்கிட்டு வெளியில தொலைவிட்டு இருக்காத, உலகத்துல பார்க்காத. அது தேவனுக்கு விரோதமான பகை, அது ஊழியத்துக்கு விரோதமான பகை, உன் குடும்பத்துக்கு விரோதமான பகைங்கிற. ஆமே அது பாவங்கிறாருங்க. அல்லேலூயா. அது வந்து வெளியில வர முடியாது. மாம்சத்துல போயிட்டு இருந்தா ஓடிக்கிறதுனா வெளியில வர முடியாதுங்க. வெளியில வர்றதே கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமே அத சொல்றாரு பாருங்க. ஆமே 11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிறது, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சாவுக்கேதான நம்ம சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதான சரீரம்னா உலகத்திலேயே பார்த்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை மாற்ற முடியுமா முடியாத, மாற்ற முடியுமா முடியாத, இந்த விசுவாசம் இல்லாத வாழ்க்கை சாவுக்கு ஏதுவான் சரீரம். உலகத்துல அதனாலதான் மரணங்கள் ஏற்படுறது காரணம் என்ன அப்படின்னு சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலக நினைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆமே நான் எத்தனையோ கடவுள்கிட்ட போய் பார்த்துட்டேன். ஆமே இயேசுகிட்ட வந்து பாரு தீரும். அல்லேலூயா. அப்ப நீங்களாம் பாக்கியவான்கள் தானே, அவர்கிட்ட வந்துட்டீங்களா இல்லையா? உங்களை உயிர்ப்பிச்சுட்டாரு, உங்களை வாழ வைக்கிறது கருத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பேச்சு இந்த வார்த்தை எல்லாம் நல்லா உலகம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சுட்டேன். ஆமே உலகம் கொடுக்கிற பிறதான் இல்லை. அப்ப உலகம் என்னத்தை கொடுக்கும்? பகையை கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும், சமாதானத்தை கெடுக்கும். அல்லேலூயா. ஆமே உலகத்தில் நடக்கிறவன் என்னுடைய பிள்ளையே இல்லை அப்படின்ட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப உலகத்துல சம்மதத்தோ உலக ஃப்ரெண்ட்ஷிப்போட கலக்காத அப்படிங்கிறது. அல்லேலூயா. தேவையில்லாத சாவுகாசம் கட் பண்ணிருக்கு. ஆமே சாவுகாசம், ஆமே இரவும் பகலும் இது கூட தான் சாவுகாசம் வச்சுக்கிட்டீங்க. இது கூட தேவனுடைய வார்த்தையோட சாவுகாசம். ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்காரு, நல்ல 2 ஊழியக்காரங்களை கொடுத்திருக்காரு. ஆனா இங்க நடக்கிற அட்டுழியம் வேற எங்கேயுமே நடக்கும். அதனால ஆண்டவர் சொல்லிட்டார், நான் பிடிக்கிற பிடிக்கிற எல்லாம் வருங்க அப்படின்ட்டு. நீ விட்டு நான் பிடிச்சிக்கிட்டாங்க. நீ பிடிச்சினா மாஸ்டர் கெட்டவர், மாஸ்டருக்கு கோபம் வரும், மாஸ்டர் டென்ஷன் ஆகுற. நான் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்? உன் சொத்தை கேட்டு டென்ஷன் ஆகுதுன்னா, நாளைக்கு அரிசி வேணும், பருப்பு வேணும், என் வீட்டுக்கு இவ்வளவு மளிகை ஜாமான் வேணும்னு டென்ஷன் ஆகுறேன்னா, நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து எனக்கு யாரு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறேன்னா, உன்னை பரலோகத்தை கொண்டு போகணும் தான் டென்ஷன் ஆகி பேசி. சில சமயம் நான் டென்ஷன் ஆகிறதுக்கு காரணமே ஆமே இந்த மியூசிஷியன்லாம் இது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா டென்ஷன் ஆக பரலோக ராஜாவுக்கு நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன்லாம் பாருங்க
விஜய் டிவி, சன் டிவில எல்லாம் பாருங்க அடிச்சு நொறுக்குறான். ஒரு சின்ன அப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் ஒரு சின்ன கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் தான் நான் டென்ஷன் ஆகும். மற்றபடினா ஆவலாம் மாட்டேன். அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர், நான் பார்த்துக்கிறேன். வாயத்தில் மூஞ்சலை யார்ட்டையும் காமிச்சிடாத, அன்பா பேசு, அன்பா பேசு. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே பிரசங்கத்தில் வலிக்காது, அது அவங்கள அப்படியே கொண்டுட்டு வந்து அப்படிங்கிறது. அல்லேலூயா. திருந்திக்கும் திருந்தாது, அது அவ்வளோதான் அப்படின்ட்டு. அது எனக்கும் அவனுக்கும் பகை அப்படின்ட்டு. கடவுளோட பகையா இருக்கிற ஒரே ஆளு ஆமே, கடவுளோட பகையா இருக்கிற ஒரே ஆளு ஆமே, பிசாசுடைய சிந்தையில நடக்கிறவன் தேவனுக்கு விரோதமான பகை. அவன் யாரு? கிறிஸ்தவன் தான் நீங்க பகையாளியா இருக்கான்.